வணக்கம், இது மிஷன் டெட் இங்கிலீஷ் 2026. ஸோ கிளாஸ் 1. ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டெட் இங்கிலீஷ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸு, ஸோ எதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், ஸோ எதை வந்துட்டு சேர்த்துக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசிக் கிராமர். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கிராமரும் அதுக்கப்புறம் லிட்ரேச்சரும் ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம வந்து கிராமரையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ லிட்ரேச்சரும் பார்த்த மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஐ மீன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் கிராமர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல ஐடென்டிஃபையிங் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸ்டில் நவ் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ். ஸோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறத நம்ம வந்துட்டு எது வந்துட்டு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டைப் ஆஃப் நவுன். ஓகேங்களா? ஸோ நவுனோட டைப்பையும் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ். ஸோ கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னால நம்மளோட பேட்ச் டிஎன் டெட் பேப்பர் 1 and 2 பேட்ச் வந்து ஆன்லைன் பேட்ச். நியூ கிளாஸஸ் வந்துட்டு 15 நாள், அதாவது ஸோ நேத்திலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அது பத்தின என்கொயரிஸை நீங்க வந்து கேட்கறதுக்காக ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த நம்பர் 7305092269 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. ஸோ நம்மளோட டீம் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைனுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஸோ டிஎன்பிஎஸ்சியில தலைவி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். ஸோ தினமும் வந்துட்டு ஒரு 2 hours வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கு. மொத்தம் 120 days, 105 செஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 12 books வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பிளஸ் 1560 டெய்லி டெஸ்ட் இருக்கு, ஒன்லைனர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாரத்துல சனிக்கிழமை 2 மணி நேரம் ரிவிஷனும் இருக்கு, மென்டார் செஷனோட. உங்களோட டவுட்ஸ் அங்க நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின அந்த என்கொயரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன் நம்பர், ஆஃப்லைன் நம்பர் ரெண்டுமே வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. ஆன்லைன் நம்பர் 7305092269, ஆஃப்லைன் 7305092214. ஓகேங்களா? சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ், ஸோ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு வி ஆர் ஹேவிங் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்லைனில் போய் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து விமென்க்கு வந்துட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருந்தாலே ஏகப்பட்ட நம்மளுக்கு அந்த என்ன சொல்ல ஒர்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இல்லை நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேலம்ல வந்துட்டு இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்காக இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கு முன்னால எப்பவுமே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் பார்த்துக்கலாம். நெவர் கிவ் அப். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து எல்லா நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். நெவர் கிவ் அப் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விடாமுயற்சியோட போராடிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட இலக்கை வந்துட்டு அடையலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சென்டென்ஸ் வர்சஸ் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பேசிக், இட்ஸ் வெரி பேசிக், பட் தென் they are asking questions from it. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சென்டென்ஸ், வேர்ப்னா என்ன, சென்டென்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன நம்ம புக்லேயே இருக்கு. எஸ்விஓஸ், எஸ்விஓஏ, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளோட புக்லேயே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதுல இருந்தே நம்ம வந்து பிகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேயா? ஸோ வந்து மொத்தமா வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸஸ் அ கம்ப்ளீட் தாட். ஸோ சென்டென்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா அது ஒரு தாட்டை வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ முழுமையா வந்துட்டு அது வந்து ஒரு தாட்டை வந்துட்டு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சென்டென்ஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த சென்டென்ஸ்னா அது என்ன சொல்ல வருதோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டா இட் ஹாவ் டு மேக் சென்ஸ். ஓகேங்களா? அறகுறையா வந்துட்டு நிக்க கூடாது. டு பி அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் இட் மஸ்ட் ஹாவ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரிடிகேட். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கணும்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ப்ரிடிகேட்டும் இருக்கணும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸோடைய பகுதிகள் என்னென்னலாம். சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலா வந்துட்டு அந்த சென்டென்ஸ் யாரை பத்தினது இல்லைன்னா எதை பத்தினது. ஓகேங்களா? ஒண்ணு அது யாரை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஹூ. ஓகே, ஆரல்ஸ் எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். வாட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். எதை பத்தி பேச போறோமோ இல்ல யாரை பத்தி பேச போறோமோ அதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட்.
நெக்ஸ்ட் ப்ரிடிகேட். ப்ரிடிகேட்ங்கிறப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இல்ல அந்த பர்சன் வந்துட்டு என்ன செய்யறாங்க, வாட் த சப்ஜெக்ட் இஸ் ஆர் வாட் த சப்ஜெக்ட் டஸ். ஓகேங்களா? சோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கறத சொல்றது, இல்லைன்னா அந்த அந்த நபர் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு ப்ரிடிகேட். ஓகே, சோ அப்ப சப்ஜெக்ட்னா அந்த எதை பத்தி பேச போறோமோ இல்ல யார பத்தி பேச போறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ப்ரிடிகேட் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சப்ஜெக்ட் என்ன விஷயம் செய்யறாங்க, இல்லனா அந்த சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் தட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ரிடிகேட். ஃபார் எக்ஸாம்பிள், தி கேட் ஸ்லீப்ஸ் ஆன் தி சோஃபா. ஓகேங்களா? இதுல இந்த கேட்ங்கிறது தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? எதை பத்தி பேச போறோமோ அதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ அது என்ன செய்யுது ஆக்சுவலா, வாட் டஸ் தி கேட் do. ஓகேங்களா? சோ what is the cat doing அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, it sleeps on the sofa. ஓகேங்களா? என்ன செய்யுது, சோஃபால தூங்கிட்டு இருக்கு. சோ இப்போ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ப்ரிடிகேட். ஓகேங்களா? சோ கேட்ங்கிறது சப்ஜெக்ட், அது என்ன செய்யுதோ அதுதான் வந்துட்டு ப்ரிடிகேட். ஓகே, சரி. சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் a phrase. ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ வந்து சென்டென்ஸை பொறுத்த மட்டும் இட் ஹாவ் டு மேக் சென்ஸ். ஓகே, சோ ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும், அது வந்துட்டு ஒரு சென்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அதோட மீனிங் வந்துட்டு இருக்கணும் எக்ஸாக்டா. பட் ஃப்ரேஸை பொறுத்த மட்டும் இட்ஸ் ஜஸ்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இது வந்து இட் கேன் நாட் ஸ்டாண்ட் அலோன் அஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். யா, சோ அத மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சென்டென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ் சம்டைம்ஸ். இப்போ இங்க பாருங்களேன், ஃப்ரேஸ் பாருங்க, சம்டைம்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகேங்களா? சோ ஒரு சென்ஸே வந்துட்டு இருக்காது. அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஆனா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, ஃப்ரேஸை பொறுத்த மட்டும் பாருங்க, இந்த டார்க் வுட்ஸ். ஓகேங்களா? டார்க் வுட்ஸ், வுட்ஸ்னா நமக்கு ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ see here, woodனா நம்ம வந்துட்டு லாக், மரக்கட்டை அப்படின்னு சொல்றது. வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இங்க கொடுத்திருக்காங்க இந்த வுட்ஸ், இந்த டார்க் வுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வேர்பே வந்துட்டு இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால சப்ஜெக்ட்னா அதை பத்தி பேசணும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சும்மா இந்த டார்க் வுட்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ப்ரீபோசிஷன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்படியே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல். சோ அதனால இது வந்துட்டு ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? சோ இதே இது பாருங்க, சென்டென்ஸை பொறுத்த மட்டும் பாருங்க, we walked in the dark woods. ஓகேங்களா? வீங்கிறது சப்ஜெக்ட், வாக்டுங்கிறது வேர்பு, இந்த டார்க் வுட்ஸ் அப்படிங்கிறது அதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அட்ஜங்க்ட்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வேர்ப் இருக்கு. இட் மேக்ஸ் அ கம்ப்ளீட் தாட், இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகேங்களா? சோ வந்து டோட்டலா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்துட்டு இருக்கு. சோ அப்போ ஃப்ரேஸ்னா என்ன, நமக்கு வந்துட்டு அதே மாதிரி சென்டென்ஸ்னா என்ன, ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து இட் ஹாவ் டு மேக் அ கம்ப்ளீட் தாட், கம்ப்ளீட் சென்ஸ். பட் இட்ஸ் நாட் த கேஸ் வித் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், there are 8 parts of speech. ஓகே, சோ 8 parts of speech இருக்கு. ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஸ்பெசிபிக் ரோல் பிளே பண்ணுது. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் இருக்கு. இப்போ இந்த நவுனுங்கிறது எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு நபருடைய பேரு. ஓகேங்களா? ஒரு இடத்தோட பேரு, இல்ல ஒரு பொருளோட பேரு, இல்லைன்னா ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஒரு சிந்தனை, அதை கூட நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், இட்ஸ் அ பர்சன். பாரிஸ் இஸ் அ பிளேஸ். ஆப்பிள் இஸ் அ திங். அண்ட் தென் ஃப்ரீடம் இஸ் அன் ஐடியா. இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹானஸ்டி, ஓகே, இட்ஸ் அன் எமோஷன். ஓகே, ஆர் இல்ஸ் இந்த மாதிரி வேற வேற என்னெல்லாம் வந்துட்டு சொல்லலாம், ஹானஸ்டி, ஹாப்பினஸ். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆஃப் எமோஷன், குவாலிட்டிஸ், இதுவும் நவுன் தான். ஓகேங்களா? சோ இப்ப இங்க இந்த சென்டென்ஸ்ல சாரா வென்ட் டு தி ஸ்டோர். சாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு நபருடைய பேரு. ஓகேங்களா? சோ அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நவுனு. அண்ட் ஆல்சோ ஸ்டோர், ஸ்டோருங்கிறது ஒரு இடத்தோட பேரு. ஓகேங்களா? சோ அப்போ இட் இஸ் ஆல்சோ அ நவுன். ஓகே, சோ அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுனுங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு சொல்றது. பர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், திங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐடியாவா இருக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொனவுன். ப்ரொனவுனை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சாரா இஸ் டயர்டு. சாராங்கிறது இங்க நவுனு. சாரா இஸ் டயர்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் அவங்கள பத்தி சொல்லச்சுல சாரா டயர்டா இருக்காங்க, இப்ப சாரா இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஓகேங்களா? இப்ப திருப்பியும் அவங்கள வந்துட்டு சொல்லச்சுல சாரான்னு சொல்லாம அவங்கள வந்துட்டு வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றாங்க. ஷீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ப்ரொனவுன் இஸ் nothing but it comes in the place of a noun. நவுனுக்கு பதிலா வருது, so that we don't have to repeat it. நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம், நவுனை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ரொனவுன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சாரா இஸ் டயர்ட், ஷீ இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஓகேங்களா? ராமு இஸ் டயர்ட், ஹீ இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஓகேங்களா? ராமு அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹீ. ஓகேங்களா? இப்போ ஹீ, ஷீ. the cat is happy. ஓகேங்களா? அந்த கேட் இஸ் ஹாப்பி, இட் இஸ் பிளேயிங். இப்போ இந்த கேட்டுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன்? இட்டுங்கிறது யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஐ, யூ, ஹி, ஷி, இட், தே, வி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரொனவுன்ஸுங்கிறது என்னன்னா நவுனோட பிளேஸ்ல வரக்கூடியது. ஸோ தட் வி டோன்ட் ஹாவ் டு ரிப்பீட் த நவுன். நவுனை நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கு பதிலா நம்ம வந்து ப்ரொனவுன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். தேர்ட் திங் இஸ் verb. So verb expresses an action or a state of being. ஓகேங்களா? you cannot have a sentence without a verb. நார்மலா ஒரு சென்டென்ஸ்ல verbங்கிறது இட்ஸ் a must. ஓகேங்களா? it expresses an action அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ வந்துட்டு run அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இது ஒரு ஆக்ஷன் தான். ஜம்ப் ஆக்ஷன் தான். திங்க் ஆக்ஷன் தான். ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறப்ப இஸ், வாஸ். ஓகேங்களா? சோ இஸ்னா பிரசன்ட் அந்த ஸ்டேட், வாஸ்ங்கிறது பாஸ்ட் ஸ்டேட், பிகம், பிகேம். ஓகேங்களா? சோ இது எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுவும் வந்து verb தான். ஓகேங்களா? சோ ஹெல்பிங் verbs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். லிங்கிங் verbsன்னு இருக்கு. சோ ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the dog barked. டாக்ங்கிறது சப்ஜெக்ட், barked அப்படிங்கிறது ஆக்ஷன். சோ இது ஒரு verb. அடுத்தது பாருங்க, he became a king. ஓகேங்களா? he became a kingங்கிறதுல ஹீங்கிறது சப்ஜெக்ட், கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நவுனு, இந்த பிகேம்ங்கிறது verb தான். அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்றது. அவன் அரசன் ஆகி விட்டான் அப்படின்னு அந்த பாஸ்ட சொல்றது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு வந்துட்டு verb தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க அட்ஜெக்டிவ்ஸ். சோ அப்போ verb அட்ஜெக்டிவ்ஸ் பாக்குறதுக்கு முன்னால verb இன்னொருக்க பார்த்துப்போம். verbங்கிறது செயல். ஓகே, சோ இட் denotes an action. So not only an action, it's a state of being too. State of being too அப்படின்னு சொல்லி பார்த்தனா அவன் அப்போது அப்படி இருந்தான், இப்போது இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இந்த மாதிரி சொல்றது இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு verbs தான். அதே மாதிரி பாருங்களேன், இப்ப இங்க இடத்துல பாருங்களேன், she seemed tired இப்படி கொடுக்குறோம். டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த seem அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? சோ இதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? verb. ஓகே, சோ லிங்கிங் verbs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க அட்ஜெக்டிவ்ஸ். சோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனையோ இல்ல ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும், வர்ணிக்கும், மாடிஃபை பண்ணும். ஓகேங்களா? சோ தட் இஸ் ஹியூஜ் ஹவுஸ். ஹியர் ஹவுஸ் இஸ் a நவுன். அந்த நவுனை வர்ணிக்கிறாங்க. எப்படி நவுன் வர்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹியூஜ் ஹவுஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க. ஓகேங்களா? அது ஒரு பெரிய ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க. சோ therefore it is an adjective. ஓகேங்களா? சோ he is a good boy or is good king. he is a good king. அப்ப அந்த he அப்படிங்கிறது இங்க இடத்துல ப்ரொனவுன், அந்த ப்ரொனவுனை வர்ணிக்கிறாங்க. எப்படிப்பட்ட வர்ணிக்கிறாங்க? குட் கிங். ஓகேங்களா? நல்ல அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அப்ப அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரொனவுனை வந்துட்டு வர்ணிக்க கூடியதா இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி the blue ball. ஓகேங்களா? பால் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. சோ அது வந்துட்டு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சோ tall boy. ஓகே, ஸ்பைசி ஃபுட், எக்ஸ்பென்சிவ் கிளாத். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஒவ்வொருத்த இதையும் வர்ணிக்க கூடியது மாதிரி இருக்கு. சோ therefore it is called as an adjective. And then adverbs. Okay, so adverbs வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம சின்ன வயசுல படிக்கிறது படிச்சிருப்போம். adverbsங்கிறது verb describe பண்ணும், அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். No, not like that. adverbsங்கிறது verb மட்டும் கிடையாது, adjectiveம் describe பண்ணும், இன்னொரு adverbையும் describe பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா
அது ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப்ங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? he placed the vase carefully on the table. He placed he placed the vase carefully on the table. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல place the vaseங்கிறது verb, வச்சான் அப்படிங்கிறது. எப்படி வச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல verb டிஸ்கிரைப் பண்ணுது. so therefore it is an adverb. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாருங்க, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா he is very good அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல குட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு நபரை வந்துட்டு நான் வந்து வர்ணிக்கிறது வந்து குட் பேடு அந்த மாதிரி நான் வந்து வர்ணிக்கிறேன். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்ணிக்கிறப்போ இந்த குட்ங்கிற அட்ஜெக்டிவா வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? வெரிங்கிறது குட்ங்கிற அட்ஜெக்டிவா வர்ணிக்குது. ஓகேங்களா? சோ அட்ஜெக்டிவா வர்ணிச்சாலும் அதை வந்துட்டு என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து ஓகே அட்ஜெக்டிவ வர்ணிச்சாலும் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அட்வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ வேர்ப வர்ணிச்சாலும் அதுக்கு பேர் அட்வர்ப் தான். அட்ஜெக்டிவ வர்ணிச்சாலும் அதுக்கு பேர் அட்வர்ப் தான். அட்வர்ப வர்ணிச்சாலும் அதுக்கு பேர் அட்வர்ப் தான். ஓகேங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he ran, ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் இருக்கு. he ran extremely fast. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ran extremely fast. ஃபாஸ்ட்ங்கிறது நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ran fastங்கிறது இது ஒரு அட்வர்ப். ஓகேங்களா? கரெக்டா? ஏன்னா இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ற இந்த ஃபாஸ்ட்ங்கிறது அட்வர்ப். ஏன்னா நீங்க கேட்பீங்க எல்லாமே இது எல்ஒய் வரலையே ஃபாஸ்ட்லின்னு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, எல்லா விஷயத்துக்கும் அட்வர்ப்க்கு எல்ஒய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்த்தோம் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ குட்ங்கிறது அட்ஜெக்டிவ், வெரி குட் அப்படிங்கிறப்போ அந்த குட்டை டிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அது அட்வர்ப். இது மாதிரி ran fast, இப்போ ran அப்படிங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ற அந்த ஃபாஸ்ட்ங்கிறது அட்வர்ப். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஏற்கனவே ஒரு அட்வர்ப் தான். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அப்படிங்கிற. ஓகேங்களா? அப்போ அட்வர்பை இன்னொருக்க டிஸ்கிரைப் பண்ணுது. சோ therefore it is also an adverb. ஓகேங்களா? சோ அப்போ அட்வர்ப் அப்படிங்கிறப்போ நமக்கு வேர்பை மட்டும் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்காது. அட்வர்ப்ங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணும், அட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணும். ஆல் த்ரீ. ஓகேங்களா? சோ அதுக்கு தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். ஓகே, சோ ஒவ்வொரு இதுக்கும் he placed the vase carefully on the table. ஓகே, place the vaseங்கிறது அட்வர்ப். place the vaseங்கிறது verb. அதை டிஸ்கிரைப் பண்ற carefullyங்கிறது அட்வர்ப். he is very good. goodங்கிறது adjective. அதை டிஸ்கிரைப் பண்ற very அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா adverb. the athlete ran extremely fast. fastங்கிறது adverb. அதை டிஸ்கிரைப் பண்ற extremely அப்படிங்கிறதும் adverb தான். okay, so adverbs they describe verb, adjective and another adverb. okay, and then prepositions. prepositions அப்படிங்கிறது it shows a relationship between noun and another part of the sentence. ஓகேங்களா? ஒரு நவுனுக்கும் இல்ல இன்னொரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் நடுவுல ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? சோ இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப். சோ ஒரு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தி கீஸ் ஆர் ஆன் த டேபிள். சோ கீஸ்ங்கிறது நவுன். ஓகேங்களா? அனதர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டேபிள். ஓகேங்களா? இதுவும் ஒரு நவுன் தான். ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? கீ டேபிள் ஆன் த டேபிள்ங்கிறப்போ அது மேல இருக்கு, அது கீழே இருக்கு, அது பக்கத்துல இருக்கு, நெக்ஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கிறது வந்துட்டு prepositions அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? preposition it shows the relationship between a noun and another part of the sentence, often indicating time or location. ஓகேங்களா? நார்மலி prepositions அப்படிங்கிறது எதை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டைம் சொல்லும், இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொகேஷனை சொல்லும். இந்த டேபிள், ஆன் த டேபிள். ஓகேங்களா? சோ அட் 1 o'clock. ஓகே, சோ இந்த மாதிரி டைம் சொல்றதா இருக்கலாம் prepositions. ஓகே, சோ adverbs, prepositions, so normally people find it hard to spot it and then அத வந்து கரெக்டா மோஸ்ட்லி prepositions கரெக்டா வந்துட்டு fill in the blanksல போடுறதுக்கு people find it hard. ஓகே, சோ அதனால இது ரெண்டும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹார்ட் டாபிக் தான். நெக்ஸ்ட் பாருங்க conjunctions. கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன் we know about junction. ஓகேங்களா? ஜங்ஷன்ங்கிறது ரயில்வே ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டு பிளேஸ் வந்துட்டு மீட் ஆகிற இடத்த வந்துட்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறப்ப இட் கனெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜங்ஷன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ரெண்டு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுது, ரெண்டு ஃப்ரேசஸை கனெக்ட் பண்ணுது, ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு சென்டென்ஸ்னா என்ன, வேர்ட்ஸ்னா என்ன, சாரி சென்டென்ஸ்னா என்ன, ஃப்ரேசஸ்னா என்ன அப்படிங்கிறது போதும். கிளாஸஸ் வில் see it in the another class. ஓகே, ஸோ ஏன்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதோட சேர்த்து சொல்லச்சல நம்ம வந்து கொஞ்சம் குழப்பிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ சென்டென்ஸ்னா என்ன, ஃப்ரேசஸ்னா என்ன, அது மட்டும் போதும். சென்டென்ஸ் இட் ஹாஸ் டு மேக் அ கம்ப்ளீட் சென்ஸ். ஓகேங்களா? இட் நார்மலி கம்ஸ் வித் வேர்ப். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்ப்ங்கிறது வரும். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரேஸ் இட் டஸ் நாட் ஹாவ் டு மேக் அ கம்ப்ளீட் சென்ஸ். கம்ப்ளீட் சென்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். So for conjunctions we have and, but, or, so, because and more. ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்கு கன்ஜெக்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஐ லைக் காஃபி அண்ட் டீ பட் ஐ ஹேட் சோடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஐ லைக் காஃபி அண்ட் டீ பட் ஐ ஹேட் சோடா. ஹியர் பட் இஸ் அ கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷனை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it's a word used to express strong feeling or sudden emotion. ஓகேங்களா? ஸோ சடனா ஒரு இமோஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவுச், வாவ், ஹே, ஓ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சடன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஒரு இமோஷன்ஸ் வி யூஸ் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? ஸோ 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது இதுதான். இதை ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளோட கிளாஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன், நெக்ஸ்ட் சாரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படிங்கிறது என்ன, இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா அந்த நவுன்ஸ்ல என்னதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர் நவுன் வெர்சஸ் காமன் நவுன். ஓகேங்களா? ஸோ காமன் நவுன் அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்றது. நார்மலா இதை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுத மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? காமன் நவுனை வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுத மாட்டோம். பொதுவா ஒரு இதை சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ பிளேஸ்ங்கிறப்போ சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே இது அந்த சிட்டிக்கு பதிலா நம்ம வந்து பாரிஸ், மெட்ராஸ் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். காமனா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லச்சுல இது வந்துட்டு காமன் நவுன். ஓகேங்களா? ஸ்மார்ட் போன். ஓகேங்களா? ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு சும்மா சொல்றோம், அப்ப அது ஒரு காமன் நவுன். அதே இது மோட்டரோலா, ஓகேங்களா, ஆப்பிள், இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது ப்ராப்பர் நவுன். பர்டிகுலரா சொன்னா ப்ராப்பர் நவுன். பி ஃபார் பி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மவுண்டன். ஓகேங்களா? மவுண்டன் அப்படிங்கிறப்போ சாதாரணமா ஒரு மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கு பதிலாக ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ், ஓகேங்களா, மவுண்ட் கிளிமஞ்சாரோ இப்படி சொல்லிட்டு பர்டிகுலரா சொல்றோம்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் ஸ்பெசிபிக் நேம்ஸ். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த நேம்லயே இருக்கு. காமன் நவுன்னா காமனா சொல்றது, ப்ராப்பர் நவுன்ங்கிறது ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்றது. ஓகேங்களா? they always start with a capital letter. மும்பை, மிஸ்டர் ஷர்மா, சாம்சங், மவுண்ட் எவரெஸ்ட், இந்தியன் ஓஷியன், இதெல்லாம். செகண்ட் திங் இஸ் கான்கிரீட் நவுன் வெர்சஸ் அப்டிராக்ட் நவுன்ஸ். கான்கிரீட் நவுன்னா என்ன, அப்டிராக்ட் நவுன்னா என்ன? கான்கிரீட் நவுன்ஸ், கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 சென்சஸால நம்ம வந்து உணரக்கூடியது. பட் அட் த சேம் டைம் we can touch it. ஓகேங்களா? ஸோ we can touch the object and also 5 சென்சஸால நம்மளால உணரக்கூடியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின். ஓகே, we can feel it. அதை டச்சும் பண்ணலாம். பிஸ்ஸா. ஓகே, ஸோ அந்த ஸ்மெல்லு. ஓகேங்களா? அதோட டேஸ்ட் we can consume it. இல்லையா? அதை நம்ம டச்சும் பண்ணலாம். பெர்ஃப்யூம் டச் பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஸ்மெல் பண்ணலாம். ஓகே, டாக், ஹேமர், ஸோ எவ்ரிதிங். ஹேமர் we can hear that sound and also touch it. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கான்கிரீட் நவுன்ஸ்னு சொல்லிட்டு சொல்றது. we must have to feel it. ஓகேங்களா? அந்த 5 சென்சஸால நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். and at the same time we must touch it. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கான்கிரீட் நவுன்ஸ் சொல்லுவாங்க. அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா we can only feel it. ஓகே, பட் couldn't touch it. அதை வந்து நம்ம டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ் we could feel it but we cannot touch it. ஓகேங்களா? ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், ஓகே, and then courage, okay, and wisdom, knowledge. So all we can feel it but couldn't touch it. Okay, so இந்த மாதிரி இருக்கிறது அப்டிராக்ட் நவுன்ஸ் சொல்றது. ஹானஸ்டி, பிரேவரி, ஓகேங்களா,
நார்மலி அப்டிராக்ட் நவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐடியாஸ், குவாலிட்டிஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன்ங்கிறது டேஞ்சர். ஓகேங்களா, he is in danger. when we say he is in danger, ஓகேங்களா, it's a feel. okay, it's a feel, it's an idea, but we could not touch it. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கவுண்டபிள் நவுன் வெர்சஸ் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன? இப்போ கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கையால வந்துட்டு இப்போ எண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1 book, 5 book, ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட், what was stars? ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ஸ் பீப்புள் வில் சே ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியாது மேம், அது வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லுவாங்க. பட் if we can start counting, அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சினாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் சில்ட்ரன் they will start counting the stars like 1 star, 2 star. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம அவங்க வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. if we can start counting it, that is countable. அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை 1 water 2 waterன்னு சொல்லிட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? 1 water can, 1 water bottle அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். பட் அத வாட்டரை வந்துட்டு 1 water 2 water அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாட்டர், ரைஸ், நாலேஜ், ஏர், மணி. ஓகே, see here, we can count rupees. இந்த மணி இப்ப அது இதுவும் பீப்புள் வந்துட்டு நார்மலா வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, we can count rupees. மணியை வந்துட்டு ருபீஸா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம், பிசிக்கலா இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணலாம். பட் அது கேஷா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா, he is a man of much money அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இப்போ இருக்கு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸ்டில் he has a lot of money. ஓகேங்களா. when money is mentioned as cash or rupee, he can count it. okay, otherwise he cannot count it. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்ங்கிறது ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கிறது. ஓகேங்களா. 2 or more words together in a single noun. For example, let me give you something. Sunset. ஓகேங்களா. சன்செட் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி இது இந்த சன் அப்படிங்கிறது நவுனு, செட்டுங்கிறது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன், வேர்ப். பட் ஸ்டில் இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா காம்பவுண்ட் நவுன் அப்படிதான் சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி டூத் பிரஷ், ரெயின்ஃபால், நோட் புக். ஓகே, ஸோ ரெண்டு இது சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரே இதா ரெண்டு வேர்ட்ஸ் வந்துட்டு சேர்ந்து ஒரே வேர்ட்ஸா வர்றது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மதர் இன் லா, மதர் இன் லா அப்படிங்கிற பொறுத்த மட்டும் இன்னுங்கிறது ப்ரெப்போசிஷன். பட் ஸ்டில் அது வந்து சேர்ந்து இருக்கிறதுனால அது காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. பொசசிவ் நவுன்ஸ். பொசசிவ் நவுன் அப்படிங்கிறப்போ கேட்ஸ் டாய், கேட்ஸ் டெய்ல். ஓகேங்களா. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு அதோட இதோட அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஓகேங்களா. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பொசசிவ் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ நார்மலி இப்படிதான் வந்து கிளாஸஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தின ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, now see here, which of the following is a complete sentence? கீழே கொடுத்திருக்கிறதுல எது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரன்னிங் த்ரூ த பார்க். ஓகேங்களா. ரன்னிங் த்ரூ த பார்க் அப்படிங்கிறப்ப யாரு ரன்னிங் த்ரூ த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. ஓகேங்களா. so it does not make any sense. Second, the sun shines brightly. ஓகேங்களா. so இதுதான் sun அப்படிங்கிறப்போ சப்ஜெக்ட், ஷைன்ஸ் அப்படிங்கிறப்போ verb, brightlyங்கிறப்போ adverb. ஓகேங்களா. so complete ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இருக்கு. so answer is B. Second, identify the subject in the curious kitten climbed the curtain. ஓகேங்களா. so the curious kitten climbed the curtain. சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் வந்துட்டு கியூரியஸ் மட்டுமா? இல்ல, கியூரியஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஏன்னா அந்த கிட்டனை வர்ணிக்குது. ஓகேங்களா. சோ அப்ப கிட்டனை வர்ணிக்கிறப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அட்ஜெக்டிவ். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்ஜெக்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் the curious kitten. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி predicate in the sentence. predicate கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ சப்ஜெக்ட தவிர்த்து மீதி எல்லாமே predicate தான். இங்க சப்ஜெக்ட் வந்துட்டு ஓல்ட் மேன், அதை தவிர்த்து எல்லாமே predicate தான். walked slowly down the street. so answer is B. அடுத்து, what is a phrase? phrase ங்கிறது நான் சொன்னேன், it's a group of words.
அவ்வளவுதான். it does not have to be a complete thought and it does not have to make any sense at all. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அதுல verb கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு phrase-ல. ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, a group of words with the subject and a verb ன்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட்டும் verbும் கட்டாயமா இருக்கணும்னு சொல்றாங்க. அது கிடையாது அப்போ. ஓகேங்களா? a complete thought இதுவும் கிடையாது. so see பாருங்க, a group of words acting as a unit without the subject verb pair. ஓகேங்களா? சப்ஜெக்ட் verb pair இல்லாம அது வாட்ல ஒரு யூனிட் மாதிரி இருக்கு. so this is the correct one. what is a phrase அப்படிங்கிறதுக்கு. next, fifth one, in the middle of the night. in the middle of the night is an example of. ஓகேங்களா? in the middle of the night is an example of. in the middle of the night ன்னு ஆரம்பிச்சிருக்கு. it does not have any sense, it does not have a complete thought, so therefore it is a phrase. ஓகேங்களா? கம்ப்ளீட் தாட் இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் வரும், அது கிடையாது. ப்ரிடிகேட்னா சப்ஜெக்ட பத்தி பேசி இருக்கணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட பத்தி பேசிருக்கோம், இங்க சப்ஜெக்டே இல்ல, அதனால இத வந்து we cannot classify it as a predicate. okay, and then identify the noun in the bravery of the soldier was amazing. noun என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கீழ சோல்ஜர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அது நவுன் தான் ஆக்சுவலா, பட் ஆனா ஆப்ஷன்ல அது இல்ல. ஓகேங்களா? அப்ப bravery, braveryங்கிறது என்ன நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா abstract noun, it's a quality. ஓகேங்களா? but we cannot touch it. it's a quality, we can only feel about it, we cannot touch it, so therefore bravery is a abstract noun. okay, so option A is the answer. and then seventh, which word is a pronoun? pronoun na enna? நவுனுக்கு பதிலா வர்றது pronoun. in place of a noun, okay, something comes in place of a noun, that is called as a pronoun. okay, so அப்ப இங்க வந்து they அப்படிங்கிறது pronoun. மத்தபடி எல்லாம் ஆப்பிள்ங்கிறது நவுன், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது adjective, quicklyங்கிறது adverb. next 8, identify the verb. verb என்னன்னு கேட்டிருக்காங்க. she carefully painted the landscape. paint பண்றாங்க. ஓகேங்களா? action. okay, so action, so therefore it is a verb. she carefully painted. next பாருங்க, the blue sky is clear today. ஓகேங்களா? blue sky, ஸ்கையை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. எப்படி ஸ்கைன்னு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? ப்ளூ ஸ்கைன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? so the sky is described as something blue, so describe பண்ணிருக்கிறதுனால அது adjective. ஒரு நவுனை வந்துட்டு வர்ணிச்சோம்னா அதுக்கு பேரு adjective. ஓகேயா? so next, பத்தாவது, he ran quickly to catch the bus. the word quickly is an example of. he ran quickly. okay, I told you already. okay, when something describes a verb, ஓகேங்களா, verb describe பண்ணா அது adverb தான். so ranங்கிற verb describe பண்ணிருக்கு, so therefore it is a adverb. then 11th question, which of these is a preposition? ஓகேங்களா? so andங்கிறது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கலாம், இல்லனா ரெண்டு sentences இணைக்கலாம். ஓகேங்களா? ராம் and சீதா. ஓகேங்களா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு சென்டென்சஸ் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா I am tired but I am ready to work. ஓகேங்களா? இதுல பட்டுக்கு பதிலா சரி we can add and I am tired and I am ready to work. okay, so வந்துட்டு ஆனா இதுல பட் போட்டா தான் கரெக்டா இருக்கும், ஏன்னா கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஓகேங்களா? so வந்துட்டு I am fresh வேணா எழுதிக்கலாம், I am fresh and I am ready to work. okay, so இந்த இடத்துல ரெண்டு sentences கனெக்ட் பண்ணுது, so therefore and is a conjunction, not a preposition. wow, wowங்கிறது sudden emotions, sudden feelings சொல்றது, it is interjunction, between. so between is a preposition. run வந்துட்டு action, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? so between is the preposition, it's the correct answer. next, identify the conjunction. I wanted to go but I was too tired. okay, இப்பதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? கன்ஜங்ஷன்ங்கிறது ரெண்டு சென்டென்சஸ் வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்றது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். here it is given I wanted to go but I was too tired. but I was too tired. ஓகேங்களா? so வந்து பட்ங்கிறது கன்ஜங்ஷன். ouch, that hot plate burnt my finger. the word ouch is an example of sudden emotions, sudden expressions. ஓகேங்களா?
சோ இத வந்துட்டு நம்ம வந்து எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? சடன் எமோஷன்ஸ், சடன் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன். In the phrase very cold water, what part of speech is very? ஓகேங்களா? வாட்டர் அப்படிங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ற கோல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்ற வெரிங்கிறது அட்வர்ப். So adverb describes verb, adjective as well as adverb. அட்வர்ப் இந்த மூணுத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணும். நவுனை டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவையும் டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப். சோ அப்ப வெரிங்கிறது அட்வர்ப். Which part of the speech connects words or group of words? Okay, நம்ம பார்த்துட்டோம். It's very simple. Words ஐயோ இல்ல group of words ஐயோ கனெக்ட் பண்றது conjunction. Which of these is a proper noun? ஓகேங்களா? ப்ராப்பர் நவுன்னா என்ன? ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறப்போ ஸ்பெசிபிக் and also there is one more clue to identify it. So it starts with a capital letter. ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். So therefore நியூ டெல்லி இங்க எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்பிங் எரர். ஓகேங்களா? டைப்போ எரர். பட் நார்மலி இன் அ சென்டென்ஸ், ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ த ரிவர் that sorry the river that runs through New Delhi is Yamuna. ஓகேங்களா? அப்ப இந்த ரிவர்ங்கிறது ஸ்மால்ல தான் எழுதுறோம். ஓகேங்களா? சோ வந்துட்டு மத்தது எல்லாத்தையும் ஸ்மால்ல தான் எழுதுறோம். நியூ டெல்லிங்கிற அந்த ஸ்பெசிபிக்கான சிட்டி, ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா சொல்லியிருக்கிறத கேபிட்டல் எழுதுறோம். யமுனா அப்படிங்கிறது பர்டிகுலர் ரிவரை சொல்லியிருக்கோம், அதை கேபிட்டல் எழுதுறோம். ஓகேங்களா? சோ அப்போ ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸ்மார்ட் போன் இஸ் ஆன் த டேபிள். தி வேர்ட் ஸ்மார்ட் போன் இஸ், சோ இதை நம்ம எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸ்மார்ட் போன்ங்கிறது காமன் நவுன். ஓகேங்களா? ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது காமன் நவுன். அதே இது பர்டிகுலரா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி மோட்டரோலா, சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் நவுன். Which of these is an abstract noun? Abstract noun means qualities, emotions. இல்லையா? So therefore honesty is a quality. ஓகேங்களா? So அப்போ honestyங்கிறது இங்க abstract noun. And then the water in the jug is cold. Okay, what is water? Water we cannot count it, we cannot even start to count it. இல்லையா? அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்போ so that comes under uncountable noun. Identify the collective noun. ஓகேங்களா? collective noun அப்படிங்கிறது மொத்தமா சொல்றது ஒரு விஷயத்த. For example, fleet of ship. ஓகேங்களா? ஷிப்ஸ் வந்துட்டு அணிவகுத்து இருக்கிறதுக்கு ஃபிளீட்னு சொல்லுவோம். ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ். ஓகேங்களா? எறும்பு வரிசை கட்டி வர்றதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப ஆடியன்ஸ்ங்கிறது கலெக்டிவா வந்துட்டு ஒருத்தவங்களை சொல்றது. ஓகே, சோ therefore audience is a collective noun. மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றது. And then I think the collective noun slide is missing. collective noun அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ collective noun அப்படிங்கிறது இதுதான். ஓகே, சோ கலெக்டிவா ஒரு விஷயத்தை சொல்றது, மொத்தமா சொல்றது. ஓகேங்களா? டீம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்மி, நேவி. ஓகே, இந்த மாதிரி கலெக்டிவா சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, he is a fast runner. he is a fast runnerங்கிறதுல ஃபாஸ்ட்ங்கிறது என்ன? ரன்னர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த ரன்னரை வந்து டிஸ்கிரைப் பண்ற ஃபாஸ்ட் இது என்ன? சாரி, ரன்னர்ங்கிறது அட்ஜெக்டிவ் கிடையாது, ரன்னர்ங்கிறது நவுன். இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஃபாஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அந்த ரன்னர் எப்படி இருக்காரு? ஃபாஸ்டா ரன் பண்றாரு, அப்ப அது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் he runs fast. இப்ப இந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட்ங்கிறது என்னது? ஓகே, ரெண்டுமே ஃபாஸ்ட் தான், ஆனா சென்டென்ஸை பொறுத்து மாறுது பாருங்க.
உடனே ஃபாஸ்ட்னாலே அது அட்ஜெக்டிவ் தான் சொல்லக்கூடாது, சென்டென்ஸ் பொறுத்து மாறும். he is a fast runner அப்படிங்கிறப்போ ரன்னர்ங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஃபாஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். he runs fastங்கிறப்போ ரன்ஸ்ங்கிறது verb. இந்த verb டிஸ்கிரைப் பண்ற ஃபாஸ்ட்ங்கிறது இந்த இடத்துல adverb. ஓகேங்களா? சோ சேம் வார்த்தை தான் ஃபாஸ்ட்ங்கிறது, பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சென்டென்ஸ். he is a fast runner. ஓகேங்களா? சோ அப்ப ரன்னர்ங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஃபாஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். he runs fast, ரன்ஸ்ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு verb டிஸ்கிரைப் பண்றது adverb. நெக்ஸ்ட் he himself did the work. himselfங்கிறது என்ன? himselfங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா pronoun தான். ஓகேங்களா? இத வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறப்போ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஹீங்கிற வார்த்தை அப்படி அவரே சொல்லிக்கிறது ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறப்போ கண்ணாடியில பார்த்தோம்னா ஆப்போசிட்டா தான் தெரியும், அப்படியே தெரியாது இல்லையா? இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்தோட இருக்கும். இப்போ ஹீயாவே சொல்ல முடியாது, himself அப்படின்னு மாறுது. So that is what is called as reflexive pronoun. ஓகேங்களா? which of these is a concrete noun? I told you concrete noun என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா we can feel it with our senses. ஓகேங்களா? நம்ம சென்ஸால ஃபீல் பண்ணக்கூடியது, 5 சென்சஸால ஃபீல் பண்ணக்கூடியது. பட் தென் ஓகேங்களா, அதை நம்மளால டச் பண்ண முடியும், பிசிக்கலா டச் பண்ணவும் முடியும். கிரானைட் அப்படிங்கிறது நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பிசிக்கலா டச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? மத்தபடி இருக்கிறது எல்லாமே அப்டிராக்ட் நவுன்ல வரும், பிசிக்கலா டச் பண்ண முடியாது. இட்ஸ் an ஐடியா ஆர் an எமோஷன், அந்த மாதிரி இதுல வரும். நெக்ஸ்ட் a pride of lions. ஓகேங்களா? சோ pride, லயனோட கூட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பிரைடுன்னு சொல்லுவாங்க, கலெக்டிவா சொல்றது மொத்தமா. ஓகேங்களா? சோ that is called as collective noun. நெக்ஸ்ட் she speaks well. here well is ஸ்பீக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு verb. இந்த verb டிஸ்கிரைப் பண்ற எதுவுமே என்னதுதான் adverb. சோ verb டிஸ்கிரைப் பண்ற wellங்கிறது adverb. ஓகேங்களா? she speaks well, she behaves well. behavesங்கிறது verb, அதை டிஸ்கிரைப் பண்ற wellங்கிறது adverb. neither coffee nor tea is available. neither coffee nor tea is available. ஓகேங்களா? இதுல neitherங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இட்ஸ் a conjunction, coordinating conjunction சொல்லுவாங்க. ஏன்னா neitherோட சேர்த்து நார்னு வந்திருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இது சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. neither nor, either or, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் conjunction தான், அதை நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? which word is an interjection? ஓகேங்களா? interjection என்னது? andங்கிறது conjunction, underங்கிறது preposition. ஓகேங்களா? althoughrதும் அதுதான். hello அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, hello, அது ஒரு சடனான ஒரு எமோஷன், சடனான எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? சோ hello என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா, சோ அது. சோ இப்போ hello is an interjection. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி பொசசிவ் நவுன். பொசசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய, அவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு வருது. the dog's tail wagged happily. சோ டாக் உடைய டெயில். ஓகேங்களா? அப்ப அதுல அப்போஸ்ட்ரோபி s போட்டிருந்தாதான் அது வந்துட்டு பொசசிவ் நவுன். ஓகே? நெக்ஸ்ட் which is a countable noun. see advice is not countable. ஓகேங்களா? furniture, actually furniture luggage எல்லாம் countable தானே மேம், we can start count itல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கரெக்டா? சோ பட் தென் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா, சோ லக்கேஜ் அப்படின்னு சொன்னா இப்ப சில நேரம் people will make fun, ஏதாட்டு ஒண்ணு கொஞ்சம் பல்கா இருந்தாலே லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? சோ இட் டஸ் நாட் மீன் லக்கேஜ் மீன்ஸ் சிம்பிளி ஒரு பேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் லக்கேஜ் கிடையாது. எது பல்கா இருந்தாலும் அதையுமே என்னன்னு தான் சொல்லுவாங்க, இட் ஆக்குபைஸ் சம் ஸ்பேஸ். ஓகேங்களா? அத லக்கேஜ்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ therefore என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா we cannot count it all. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், அதுவும் அப்படிதான். ஓகேங்களா? ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேரு, அந்த மாதிரி டேபிள் அப்படிலாம் இல்ல, எதுல உட்கார முடியுதோ. ஓகேங்களா? எதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சும்மா ஒரு எதுக்காக அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோமோ, ஓகே ஃபர்னிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, ஸோ டோட்டலா நம்ம வந்துட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோமோ, அதுவுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்னிச்சர் கேட்டகரியில தான் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, சம்டைம்ஸ் டெக்கரேஷன் கம்ஸ் அண்டர் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? சோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. சோ அப்ப இதுல எதுதான் வந்துட்டு கவுண்டபிள்னா சேர் தான் வந்து கவுண்டபிள். சோ தட்ஸ் ஆல். சோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ அதை ஒருக்க எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஈவன் இன் யோர் புக்ஸ் தேர் ஆர் சோ மெனி நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ், அந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். ஜஸ்ட் மேக் ஷுர் ஆஃப் இட்.
அதை எடுத்து போடுறத நீங்க வந்துட்டு ஒரு பழக்கமா வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. கிராமர் டெய்லி போட்டு பாருங்க. லிட்ரேச்சர் நம்ம நாளைக்கு படிச்சோம்னா அது உடனே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. ஸோ அந்த நியூ பேட்ச் 15/4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்துட்டு உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச்.